ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, குருகிராம், மும்பை, கொல்கத்தா, கோயம்புத்தூர், பூனே, இண்டூர், நாக்பூர், ஜெய்ப்பூர்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்பிஏ இந்த மாதிரி டிகிரிலாம் சிஎஸ்சி, ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டேட்டா சயின்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2024 வரைக்கும் எந்த இயராக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கரண்ட்டாக எந்த ஒரு ஆக்டிவ் பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 23 மந்த்ஸுக்கு மேலே ஃபுல் டைம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர சம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாக் அசஸ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரவுண்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து கோடிங் அசஸ்மெண்ட் நடக்கும். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல்லே வந்து உங்களுக்கு கோடிங்கும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் நடக்கும். நெக்ஸ்ட்டு கோடிங் நடக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் ஸ்கில் செட்டு, சர்டிஃபிகேஷன், உங்கள் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு உங்கள் ரெஸ்யூம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபியும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 11 AM - 8 PM வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கண்ட்ரி, பின்கோடு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்இ, எம்டெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை தவிர உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேயும் அப்ளை நவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி விப்ரோவில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, பூனே, பெங்களூர்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு க்ளவுடில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஏ ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பைத்தானில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட் சிஸ்டம்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ரெஸ்யூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.